ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டால் சுருங்கிங்க. தொட்டால் சுருங்கின்னு சொல்லுவாங்க, தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவாங்க, மாயமோகினி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக டச் மீ நாட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் வந்துட்டு பார்க்குறக்கு ஒரு வன்னி மரத்துக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கிற மாதிரி பார்க்கவே அந்த மாதிரி இருக்குங்க. இலைகளோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலைகள் வந்து இந்த செடியில் எல்லா ஒரு இந்த பிளான்ட்லோட பூவை பாருங்கள். பூ வந்து நல்லா பிங்க் கலரில் நல்லா இருக்குங்க, கலர்ஃபுல்லாக. இந்த பிளான்ட் வந்து சித்தாவில் வந்துட்டு ஒரு சம்மூலமாக யூஸ் பண்ணுவாங்க. சம்மூலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை எடுத்துட்டிங்கன்னா வேர்லேருந்து நுனி வரைக்குமே வந்துட்டு ஒரு மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணுறது வந்து சம்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ட்ரை பண்ணி பவுட்ராக்கி நிறையா மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. சுகருக்கு வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா, இந்த தொட்டால் சினிங்கி செடியை வந்துட்டு நம்ம தொட்டு பார்க்கும்போது வந்து இந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து சுருங்குங்க. அது எதனால் சுருங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியில் வந்துட்டு ஒரு ஆசிட் வந்து செக்ரேஷன் ஆகுதுங்க. அந்த ஆசிட் செக்ரேஷன் நடக்கிறதுனால நம்ம செடியில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை தொடும்போது அது அப்படியே சுருங்கி வரும் பாருங்கள். இந்த மாதிரி சுருங்கி வருங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடியில் வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும்போது மைண்டு வந்து ரிலாக்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த செடியில் வந்து தொட்டு விளையாடும்போது அதுவே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க நம்மளுக்கு. இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லாங்க. குழந்தைங்க நம்ம வந்து இங்கே வர்றாங்க அப்படின்னா இந்த தொட்டால் செடியை பார்க்கும்போது அது தொட்டு தொட்டு விளையாடுவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க. இது ஒரு விளையாட்டு பொருளாகவே அவங்க நினச்சிக்கிட்டு விளையாடுவாங்க. பார்க்குறக்கு நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்குங்க. அந்த குழந்தைங்க சந்தோஷமாக விளையாடுவாங்க தொட்டு. அந்த மாதிரிக்கு இந்த பிளான்ட்டில் வந்து நிறைய இருக்குங்க. அப்போ வந்து ஒரு சில ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, இந்த பிளான்ட்டுக்கிட்ட வந்து நம்ம இதை தொட்டு நம்ம மனசில் எவ்வளோ வேண்டுதல் இருந்தாலுமே ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சு ஒரு 48 நாள் வந்து நம்ம தொடர்ந்து இதுக்கிட்ட இந்த பிளான்ட்டுக்கிட்ட சொல்லி நம்ம வேண்டும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களும் கூட கேட்கும். அது போக அதை மீறி இந்த செடி வந்து உள்வாங்கி அதை வந்து கண்டிப்பாக நடத்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து இந்த செடி உள்வாங்கிக்குங்க. அதை வந்து நம்ம 48 நாள் தொடர்ந்து இந்த செடிக்கிட்ட செய்யும்போது அது வந்து கண்டிப்பாக அது நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த செடிகள் தேவைப்பட்டால் நம்ம நர்சரி கார்டனுக்கு வாங்க. அனைத்து வகையான செடிகளுமே நம்ம நர்சரியில் இருக்குங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.